அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் இந்திய இராணுவத்தினுடைய முப்படைகளும் ஒன்றா சேர்ந்து பாகிஸ்தான் மேலே ஒரு அட்டாக்கை இன்னைக்கு நிகழ்த்தியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் மேலேனா பாகிஸ்தான் மேலே கிடையாது, பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத கட்டிடங்கள். அந்த தீவிரவாத கட்டிடங்கள் எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 9 கட்டிடங்களும் பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பஞ்சாப் பகுதி இருக்குது, அங்கே உள்ள கட்டிடங்கள். அந்த கட்டிடத்தில் தான் தீவிரவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது தீவிரவாதிகளினுடைய கட்டிடம் அப்படின்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறமும் பாகிஸ்தானுக்குள்ளேயும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிற ஏரியா இருக்குது. அந்த காஷ்மீர் பகுதியிலையும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கண்டறிஞ்சு 9 பில்டிங்ஸை தீவிரவாத கட்டிடங்களினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த 9 இடங்களையும் துல்லியமாக மிசைல் மூலமாக இந்திய இராணுவம் தாக்கி இருக்குது. இந்த தாக்குதல் ஒரு இராணுவம் எடுத்த முடிவு கிடையாது, 3 இராணுவமும் ஒன்றா இணைஞ்சு எடுத்த கூட்டு முயற்சி. இந்த முயற்சி நடக்கிறத பாரத பிரதமர் அவர்கள் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து பார்த்துருக்கிறாரு. ஆப்ரேஷன் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தான் சைடில் இருக்கிற ரேடர் சைனாட்டிருந்து வாங்கியிருந்தா கூட அவங்க ரேடர் இந்த மிசைல்ஸை அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. அதுக்கப்புறம் பிரம்மோஸ் அப்படிங்கிற மிசைல் மூலமாக நம்ம இங்கேருந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம், அல்லது ரஃபேல் விமானம் உள்ளே போய் மிசைலை லான்ச் பண்ணியிருக்கலாம், அல்லது நம்மளுடைய பார்டர்லேருந்தே லான்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, அந்த பகல்பூர்னு ஒரு இடம் இருக்குது, அது 560 கிலோமீட்டர் இந்திய பார்டர்லேருந்து. முசாஃபர்பாத் அப்படிங்கிற இடம் இருக்குது. இந்த இடங்கள் என்னென்னா வேறு டிஸ்டன்ஸ், ஒன்று 560 கிலோமீட்டரு, ஒன்று 100 கிலோமீட்டரு. இந்த 560 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ரஃபேல் விமானத்தினால தான் உள்ளே போய் மிசைல் லான்ச் பண்ணி அழிச்சிருப்பாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுதுங்க. ஆக மொத்தம் முப்படைகளும் ஒன்றா இணைஞ்சு இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத கட்டடங்கள் மேலே தான் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா அப்பாவி பொதுமக்கள் மேலே வேணும்னே இந்தியா தாக்குதல் நடத்திருச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி 9 இடங்கள்லாம் கிடையாது, 3 இடம் 5 இடம் அப்படின்னு கம்மியாக சொல்கிறாங்க. அதே சமயம் 2 இந்திய இப்போ அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அவங்க சுட்டு வீழ்த்தினதாக சொல்கிறாங்க. அதே சமயம் அவங்க நாட்டில் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஏர்போர்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பதிலடி தருவோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹெட் குவார்ட்டர் சொன்ன பார்த்தீங்களா, 9 தீவிரவாத கட்டிடங்கள், அது யாருனுடைய கட்டிடங்கள் அப்படின்னா லஷ்கர் அப்புறம் ஜெய்ஸ் அப்படிங்கிற அந்த தீவிரவாத அமைப்புகளினுடைய தீவிரவாத கட்டடங்களை தான் இந்திய இராணுவம் அழிச்சிருக்கு. இந்த இராணுவ ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஏன் பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னா அந்த பகல்காம் அட்டாக்கில் 25 பேர் இந்தியர்கள், ஒருத்தர் நேபாளி. ஆனாலும் இறந்தவர்கள் எல்லாமே கணவன்மார்கள். இந்த சிந்தூருங்கிறது இந்திய மனைவிமார்கள் அவர்களுடைய கணவன்மார்கள் ஞாபகார்த்தமாக நெத்தியை வைக்கிற அந்த குங்குமம் தான் சிந்தூர். அதனுடைய ஞாபகார்த்தமாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சு பாகிஸ்தானுக்குள்ளே மிசைல் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்கலாம். இந்த டீட்டெயிலாம் இன்னும் தெளிவாக 1 by 1 கொஞ்சம் டைம் ஆக ஆக நமக்கு வந்துருங்க. இந்த இஷ்யூனால் நம்மளுடைய பங்குச்சந்தைகள் விழலாம். கண்டிப்பாக நேச்சருக்கு ரியாக்ஷனில் இன்றைக்கி விழும், 2% விழலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் பாகிஸ்தான் மறுபடியும் இந்தியா மேலே அட்டாக் நடத்தி இந்தியாவுக்கு மறுபடியும் ஏதாவது சேதம் வந்துச்சு அப்படின்னா இந்தியா மறுபடியும் திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 வாரம் to 2 வாரம் இந்த பிரச்சனை எக்ஸ்டெண்ட் ஆகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய போராக ஆகாது. இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்திய இராணுவமும் நாங்கள் ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். பாகிஸ்தான் எந்தவித பதிலடியும் கொடுக்காத பட்சத்தில் இந்திய கவர்மெண்ட் எந்தவித ஆக்ஷனும் எடுக்காது. பாகிஸ்தான் ஏதாவது இப்போ பண்ணி அது இந்தியாவுக்கு ஏதாவது சேதம் ஏற்படுத்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்தியா அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பெருசாகும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெருசாக ஆகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். நம்ம
பகல்காம் அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துட்டோம். அவ்வளவுதான். நம்ம சைடுல இருந்து முடிஞ்சுச்சு. இப்ப வந்து பாகிஸ்தான் வந்து அவங்க நாட்டு மக்கள் வந்து கோவமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம மேல வந்து ஒரு ராணுவ நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க கிட்டயும் ராணுவம் இருக்கு அப்படிங்கிறதுனால, இந்திய ராணுவமும் வந்து இந்த மாரி நடக்கும்னு தயாரா தான் இருக்கிறாங்க. பகல்காம் அந்த தீவிரவாதிகள் வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள சுட்டுட்டு வந்து போயிட்டாங்க. அந்த டீப் ஃபாரஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட்டு அப்படிங்கிறதுனால, இந்திய ராணுவமும் வந்து அவங்கள இன்னமும் தேடிட்டு தான் இருக்கு. அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. இந்த பிரச்சனை எப்ப சால்வ் ஆக போகுதுன்னு தெரியல. இறந்தவர்கள் அப்பாவி பொதுமக்களா இருக்க பட்சத்தில, அது பாகிஸ்தானா இருக்கட்டும் அல்லது இந்தியாவா இருக்கட்டும், ஹியூமன் டு ஹியூமன் நம்ம மதிக்க தான் வேணும். அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்க தான் வேணும். அவங்க உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்ல தான் வேணும். அத இந்த வீடியோ பதிவு மூலமா சொல்லிக்கலாம். பாகிஸ்தான் மக்களும் வந்து நல்ல மக்கள் தான். நான் நெறையா மீட் பண்ணியிருக்கிறேன். அ அவங்களும் வந்து இந்தியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரலா கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருப்பாங்க. பட்டு இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பிரிஞ்சு ஏகப்பட்ட சண்டை, ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் எல்லாம் உள்ள வந்து இந்த பிரச்சனை வந்து எப்பதான் முடியுமோ அப்படிங்கிற அளவுக்கு நீண்டு போய்க்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அவங்க அட்டாக் பண்ணாங்க. வேற வழி கிடையாது. இந்தியா வந்து அட்டாக் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம். இந்திய மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து இப்போ அட்டாக் நடத்திட்டோம். பாகிஸ்தான் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சின்ன அட்டாக்க நடத்திட்டு உட்டுருவாங்க. இத்தோட வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து யுஎன் கவுன்சில் இந்த மாரி பேச்சுவார்த்தைகள் போகும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதல்ங்க. மார்க்கெட்ல இப்ப நடக்கிற கரெக்ஷன் அப்படிங்கிறது நல்ல வாய்ப்பு தான் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பெரிய புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன்.